संतांचे संगती मनोमार्ग गती, संतांचे संगती मनोमार्ग गती, अकळावा श्रीपती येणे पंथे, अकळावा श्रीपती येणे पंथे, अकळावा श्रीपती येणे पंथे. रामकृष्ण वाचा भाव हा जीवाचा, रामकृष्ण वाचा भाव हा जीवाचा, आत्मा जो शिवाचा राम जप, आत्मा जो शिवाचा राम जप, आत्मा जो शिवाचा राम जप. एक तत्व नाम साधिती साधन, एक तत्व नाम साधिती साधन, विटाचे बंधन न बाधीचे, विटाचे बंधन न बाधीचे, विटाचे बंधन न बाधीचे. नामामृत गोडी वैष्णवाला दली, नामामृत गोडी वैष्णवाला दली. योगिया साधली जीवन कळा, योगिया साधली जीवन कळा, योगिया साधली जीवन कळा. सत्वर उच्चार प्रणाली विंबला, सत्वर उच्चार प्रणाली विंबला. उद्धवाला धला कृष्ण दाता, उद्धवाला धला कृष्ण दाता, उद्धवाला धला कृष्ण दाता. ज्ञानदेव म्हणे नाम हे सुलभ, ज्ञानदेव म्हणे सर्वत्र दुर्लभ विराजाने, सर्वत्र दुर्लभ विराजाने. हरिमुखे म्हणा, हरिमुखे म्हणा, म्हणा हरिमुखे म्हणा. पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी. ராமகிருஷ்ண ஹரி. ஸ்ரீ ஹரிபாட்ல 8வது கீர்த்தனம். சந்தாஞ்சே சங்கதி மனோமார்க கதி. ಸಂತಾಂಚೆ ಸಂಗತಿ ಮನೋಮಾರ್ಗ ಗತಿ, ಆಕಳವ ஸ்ரீபதி ஏனே பந்தே. நம்ம மனசுக்கு ஒரு போக்கு உண்டு, அதுக்கு தான் மனோமார்க அப்படின்னு சொல்லணும். அந்த மனோமார்க்கத்தை, அந்த மனோமார்க்க கதி, அது அந்த போக்கக்கூடிய ஒரு கதி உண்டு அந்த மனசுக்கு. அந்த கதியை சந்துக்களுடைய சங்கம் பக்கமாக திருப்பி விடணும். அப்போ ஸ்ரீபதியை நம்ம அடையலாம். ராமகிருஷ்ண வாச்சா பாவஹா ஜீவாச்சா, ஆத்மா ஜோ சிவாச்சா ராம ஜப. நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு கோல் என்ன இருக்கணும்னா, அகண்டமா ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ராமநாமம் உயிருக்கு உயிரா பரமசிவன் வச்சுருக்கார். தனக்கும் மேல அவருக்கு ராமநாமத்தில் தான் இஷ்டம் அதிகம். அப்போ நீ அந்த ஜபத்தை பண்ண வேண்டாமா? ஏகதத்வ சாதிதி சாதன, துவைதாச்சே பந்தன ந பாதிஜே. யாரெல்லாம் இந்த நாம ஜபம் பண்ணக்கூடிய ஒரு சாதனையை ஏத்துக்கிறாளோ, ஏகதத்துவ நாமமாக அதை எடுத்துக்கிறாளோ, பகவத் பிராப்திக்காக எல்லாத்தோடையும் உயர்ந்த சாதனை இதுதான். அவர்களை துவைத்தம் அப்படிங்கிற பந்தனம் கட்டி போடாது. அவளுக்கு அந்த கட்டு கிடையாது. நாமாமிருத கோடி வைஷ்ணவா லாதலி, யோகியா சாதலி ஜீவன கலா. நாமாமிருத்தத்துடைய மாதுரியம் வைஷ்ணவர்களிடத்துல நம்ம பார்க்கலாம். யோகிகள், மகா யோகிகளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஜீவன கலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனந்தம் பிராப்தி இருக்கோ, அந்த ஆனந்த பிராப்தி நாமாமிருத்தம்னால வைஷ்ணவர்களிடத்துல பார்க்கலாம். சத்வர உச்சார பிரஹ்லாதி பிம்பலா உத்தவா லாதலா கிருஷ்ணதாதா. நாமாமிருதத்தினால அந்த மாதுரியத்தை அனுபவிக்கலாம். அந்த வைஷ்ணவர்களை பத்தி சொன்னோமே, அதுக்கு 2 உதாரணம் இங்க கொடுக்கிறார். பிரஹ்லாதன், அவன் நாமத்தை சொன்னதும் அவனுக்காக நிருசிம்மூர்த்தி பிரத்யக்ஷமானார். அதே போல
உத்தவன் அவனுடைய நாமரதிக்காக கிருஷ்ணன் தன்னையே உத்தவனுக்கு கொடுத்தான். ஞானதேவமனே நாமகே சுலப சர்வத்த துர்லப விரலாஜானே. ஞானதேவர் சொல்றார், நாமமே எல்லாத்தபடியும் சுலபம், மற்றதெல்லாம் எவ்வளவோ துர்லபமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுல நாமம் தான் எல்லாத்தபடியும் சுலபம். இந்த விஷயத்தை சொல்லி இந்த அபங்கம் சப்தார்த்தம் இதுதான். இதுல இத்தனை சுலபமா இருக்கே நாமம் அப்படின்னா, அந்த நாமத்தை ஜபம் பண்றவா ஏன் துர்லபமா இருக்கா? நாம ஜபம் பண்றவர்கள் சுலபமா எங்கேயும் காணுமே, ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றது. அதுக்கு காரணம், சில பேருக்கு தான் இது கிடைக்கிறது, நாம ஜபம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். இதனுடைய மகத்துவத்தையும் இதனுடைய அருமையும் புரிஞ்சுக்கிறவர்களும் ரொம்ப கம்மியான பேர் தான். இதிலேருந்து விவரணத்தை ஆரம்பிக்கிறார் மகாராஜ். இந்த கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கிறார். இந்திரியங்களுக்கு கரணம்னு பேர். எல்லா இந்திரியங்களும் மனசுக்கு அதீனமாக இருக்கிறதுனால மனசுக்கு அந்தःகரணம் அப்படின்னு பேர். இந்த மனசுதான் எல்லா இந்திரியங்களையும் எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு புரோத்சாகிக்கிறது. இந்த மனசுனுடைய புரோத்சாகத்துல இந்திரியங்கள்லாம் எல்லா காரியங்களும் பண்றது. அதனால மனோமார்க அப்படின்னு பேர். முதல் சரணத்துக்கு சந்தாஞ்சே சங்கதி மனோமார்க கதி ஆக்கலாவா ஸ்ரீபதி ஏனே பந்தே அப்படிங்கிற சரணத்துக்கு விவரணம் இது. இந்த அபங்கத்துக்கு எழுதின விவரணத்திலேயே கிட்டத்தட்ட 75% அவர் எழுதினது இந்த ஒரு சரணத்துக்கு மாத்திரமே. அவ்வளவு ஆழமா போய் எழுதியிருக்கார் இந்த விஷயத்தை. சரி, மனோமார்க்கம் அது ஒரு திசையை நோக்கி போகிறது. அது எந்த திசையை நோக்கி போகிறதோ ஜீவனையும் அந்த திசைக்கே இழுத்துண்டு போகிறது. பார்த்தா மனசு ஒரு ரதமாக இருந்து ஜீவன் அந்த ரதத்துக்கு மேல உட்காந்து அந்த ரதம் எங்க போகிறதோ அந்த மனசு அங்க போகிறது அப்படின்னு தான் தோன்றது. அந்த இந்திரியங்கள்லாம் இழுத்துட்டு போறது குதிரை மாதிரி இந்த ரதத்தை. ரொம்ப கம்மியான பேர் தான் தன்னுடைய மனோமார்க்கத்தை விஷய சுகங்களிடத்துல லௌகீகமான சாம்சாரிகமான விஷயங்கள்ல திருப்பாமல் ஸ்ரீபதி பக்கமாக திருப்புறார்கள். உண்மையில ஸ்ரீபதி கிட்டதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு. ஆனா அங்க யாரும் போக மாட்டேங்கிறா. அதை இங்க அழகா சொல்றார். உலகம் ஸ்ரீயை நோக்கி போறதே தவிர ஸ்ரீபதியை நோக்கி போகலையே. நீ ஸ்ரீபதியை நோக்கி போனேயானால் தன்னுடைய கணவன் கூட ஏற்கனவே ஸ்ரீ வரமாட்டாளா? நீ ஸ்ரீய பத்தி மாத்திரம் நோக்கிட்டு போனால் ஸ்ரீபதி நிச்சயமா வரமாட்டான். ஸ்ரீ கூட வருவாளான்னு தெரியாது. அதனால ஸ்ரீபதியை நோக்கி போகணும். தேவையான ஸ்ரீபதி கூடவே வருவா. இங்க ஒரு ரகசியத்தை சொல்றார். பகவான ஸ்ரீபதின்னு சொல்றோமே, ஸ்ரீக்கு மாத்திரம்தான் பத்தியா? யாரு அழகா சொல்றாரு இங்க, நாம் எல்லோருமே ஸ்வரூபத்திலே ஸ்ரீதான். அதனால நாம் எல்லோருக்குமே அவர்தான் பதி, நம்மளுக்குமே அவர்தான் பதி. சப்தாதி பஞ்ச விஷயங்கள், சப்தம் ரசம் கந்தம் ரூபம் துவக்கு, இதெல்லாம் எந்த பக்கமா இழுத்துட்டு போகிறதோ அந்த பக்கமா மனோமார்க்கம் பெரும்பாலுமான ஜீவன்களை அப்படிதான் இழுத்துட்டு போகிறது. மனோமார்க்கம் ஒன்னா லோகத்தை நோக்கி போகும் அல்லது ஸ்ரீகிருஷ்ணனை நோக்கி போகலாம். ஏதோ ஒரு பக்கத்துக்கு தான் போகும். மனசால 2 பக்கமும் போக முடியும். அது ரொம்ப முக்கியம். மனசை எந்த பக்கம் திருப்புறோங்கிறது நம்ம கையில இருக்கு. லோகம் பக்கமா திருப்பினோமா பந்தத்துல போய் முடியும். கிருஷ்ணன் பக்கமா திருப்பினோமா மோட்சத்துல போய் முடிஞ்சிடும். சித்தம் மொத்தம் நிர்மலமாக இல்லைன்னு வச்சுப்போமே, அதுல பக்தியையோ பாவத்தையோ பிரேமையோ நம்மளால அதுல அதை பிரதிஷ்டை பண்ண முடியாது. சித்தமோ மனசோ எப்பவும் சஞ்சலமாகவே இருந்துட்டு இருக்கு. அதோட சஞ்சலமாக இருக்கக்கூடிய குணமே துக்கத்தை தரக்கூடியதாக நம்ம இருக்கு. இப்ப இந்த மனசை கிருஷ்ணன் விஷயமா திருப்பணும். மனசு சித்தம் எப்படி சொன்னாலும் அது கிருஷ்ணன் விஷயமா திருப்பணும். அப்ப கிருஷ்ணன் விஷயமா திருப்பணும்னா அது நிர்மலமாக ஆகணும்.
நிர்மலமாக ஆகணும்னா பக்தி பாவம் பிரேமை இதெல்லாம் வரணும். பக்தி பாவம் பிரேமை எல்லாம் வரணும்னா சித்தத்துடைய சஞ்சலமாக இருக்கக்கூடிய அந்த குணத்தை மாத்தி அச்சஞ்சலமாக ஆக்கணும். அது எப்படி பண்ணுறது? அதுக்கு சொல்றார், அத அப்படி பண்ணறதுக்கு சந்தாஞ்சே சங்கதி, சந்துக்களுடைய சங்கம் இருந்தா அப்படி சஞ்சலமா இருக்கக்கூடிய சித்தம் அச்சஞ்சலமாக ஆகும். இங்க சந்துன்னு சொல்லும் பொழுது முதல்ல சந்த சங்கதி அப்படின்னு சொல்லணும்னா குருநாதன் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற சத் சங்கங்கள்லாம் இருக்கட்டும், அதை பத்தி இப்ப பேச்சு இல்லை. சத்குருநாதனையே இங்க சொல்றார். சத்குருநாதனுடைய சரணச்சாயையில இருந்துட்டு தினமும் ஹரிகதா சிரவணங்கள் பண்ணி ஹரிகதா காயனங்கள்லாம் பண்ணி நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நம்முடைய அந்த கரணத்திலேருந்து அதை கிளீன் பண்ணி எடுத்து பூர்ண பகவத் பக்தி அதுல உதயம் ஆகிறதுக்கு குருநாதால் தான் காரணமே தவிர வேற யாரும் அதுக்கு காரணமே ஆக முடியாது. ஞானயுக்தமான பக்தி அந்த குருநாதன் தான் தர முடியும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவன்ட்டு சொல்றான். அந்த ஞானயுக்தமான பக்தி அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடைய சகுணம் என்னுடைய நிர்குணம் இந்த ரெண்டு ஸ்வரூபத்தையும் ஞானயுக்தமான பக்தினாலதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை குருநாதரால தான் புரிய வைக்கவும் முடியும். எவன் இதை சம்பாதிச்சுட்டானோ அவன் வேற எத்தையும் சம்பாதிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றேன் உத்தவா, சத் சங்கத்தை தவிர குருநாதாவுடைய சங்கத்தை தவிர வேற எந்த சாதனைக்கும் பகவத் பிராப்திய ஸ்வதந்திரமா கொடுக்கக்கூடிய சாமர்த்தியமே கிடையாது. சத் சங்கத்துல இருந்துண்டு குருநாதால் சங்கத்துல இருந்துண்டு எந்த சாதனையை பண்ணினாலும் ஒரு பெரிய லாபம் என்னன்னா, எந்த விக்னமும் நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு குருநாதாலே நம்மளை காப்பாத்துவார். என்ன அழகு! நம்மளுக்கு மனோ மார்க்கத்தையும் காண்பிச்சு கொடுத்து சாதனையும் காண்பிச்சு கொடுத்து மனசு கிருஷ்ணனிடத்தில் ஐக்கியத்துக்காக கதாசவனங்கள்லாம் நம்மளை பண்ண வச்சு படாதபாடு பட்டு நம்ம சாதனாவை பண்ணும் பொழுது இந்த சாதனை இந்த குழந்தைய வழிக்கு விழுந்துவிடக்கூடாது அப்படிங்கிற பரிவோட கவலையோட தான் இருந்துட்டு தானே சம்ரட்சணமும் பண்ணிண்டு இதோட ஒரு கிருப்பை பண்ணுவாரா குருநாதாள்? இப்படி சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த குருநாதாளை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க வேண்டாமா? சந்துக்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவளுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பேசுறார். இன்னைக்கு காலத்துல சந்துன்னு சொல்லும் பொழுது இப்போ காமனா சந்துன்னு பார்த்துட்டோம்னா சில பேருக்கு தான் உண்மையான ஒரு குருநாதன் லபிக்கிறார். சில பேர் யாரையோ பார்த்து குரு நினைச்சுட்டு யாரையோ பார்த்து சந்துன்னு நினைச்சுட்டு வழி தவறியும் போகிறான். அது அவளை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா போலியான சன்னியாசிகள், போலியான சாதுக்கள், போலியான குருக்கள், போலியான பைராகிகள் இவதான் இன்னைக்கு அதிகமா கிடைக்கிறா. எல்லாம் பகிர்முகமாக இருக்கக்கூடிய லட்சணம்லாம் விபூதி பூசிண்டு சந்தனத்தை பூசிண்டு காவிய வஸ்திரம் உடுத்திண்டு ஜட்டைய வளர்த்துண்டு இப்படிலாம் வந்துடுறா. வாயால நாம சொல்ற மாதிரி கூட சொல்றா, என்னெல்லாம் சத்விஷயம்லாம் பேசுற மாதிரி கூட பேசுறா. ஆனா அவளிடத்த தபஸும் கிடையாது, பக்தியும் கிடையாது, சாதனாவும் கிடையாது. அவளா நம்மளை கரையேற்ற முடியும்? ஆனா அவ அப்படி வந்துடுறா. அவளுடைய உள்ள எந்த சாது லட்சணமும் இல்லை. வழியில சாது வேஷம், சாது பூஷணம் மாத்திரம்தான் இருக்கு. அவ இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் அவளோட விஷய சுகத்தை தீக்கிறதுக்காக இது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி. ஆனா பாவம் சில பேர் அப்பாவிகள் அவளிடத்தையும் மாட்டின்னுடுறா. இது ரெண்டு பேருக்குமே ஆபத்து. இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க, அவர்கிட்ட நான் போனேன் அதை சொன்னார் நடந்துடுத்து அப்படின்னு அதுக்கு ப்ரூஃப் வேற சில பேர் சொல்லுவா. அதனால அவர் சென்னியான சாதுதான். இதுக்கு மகாராஜ் இங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறார். குழந்தைகள்லாம் விளையாடும் பொழுது எக்கி பக்கி அப்படின்னு இங்க மராட்டியெல்லாம் பேசுறதுல இது ஒரு கேம் விளையாடுவா. அதாவது 1 2 அப்படின்னு நம்பர். சிலப்போ இந்த பையன் 1 சொல்லும் பொழுது அந்த பையனும் ஒரு விரலை வச்சிருப்பான். சிலப்போ இந்த பையன் 2 சொல்லும் போது அந்த பையன் 2 விரல் வச்சிருப்பான். சிலப்போ அப்படி ஆகலாம், ஃப்ளூக்கில் ஆகலாம். முகாவாசியமும் இவன் ஒரு நம்பர் சொல்லுவான், அந்த பையன் வேற நம்பரை காமிப்பான். ஃப்ளூக்ல சிலப்போ சரியாகும் இல்லையா? அது மாதிரி இந்த சாதுக்கள்லாம் ஃப்ளூக்
இந்த 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 வேஷதாரி சாதுக்கள் இருக்காளே, ஃப்ளூக்ல சிலப்போ ஏதாவது சொன்னா சத்தியமாக ஆயிடுறது. அது ஜனங்கள்லாம் பார்த்து இவர் சொல்றதுதான் சத்தியமாகிறது, இவர் பெரிய மகான் அப்படின்னு ஏத்துடுறா. பாவம். மகாராஜ் சொல்றார், அப்பேற்பட்ட வேஷதாரிகளுக்கு தக்க பனிஷ்மெண்ட் யமன் கொடுப்பான், அது சந்தேகமே கிடையாது. இந்த சம்சாரத்துக்கும் ஞானானந்தத்துக்கும் இவாளை விட பெரிய ஒரு பாரம் வேற கிடையாது. இவாள் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஏகநாதரோ துக்காராம் மகாராஜோ நிறைய எழுதியிருக்கா. இந்த எழுதிண்டே வார்த்தையில ஒரு இடத்த ஜாகிரதையா துக்காராம் மகாராஜ் சொல்றார், நான் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறேனே தவிர நான் இவாளுடைய வேஷத்தை கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் இவாளுடைய வேஷத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, இவாளுடைய மனோபாவத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா வேஷம் சாது வேஷம் தான், அதை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவானே, இவருடைய மனோபாவம் தான் சரியா இல்லை. இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுவா, நிறைய காவியங்கள்லாம் எழுதுறேன், கிரந்தம்லாம் எழுதுறேன்னு பட்டுடுவா. அதனால நான் சந்து, நான் மகான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிப்பா. சில பேர் என்ன ஆகும்னா, நான் இப்பேற்பட்ட சந்துனுடைய ஒரு லைனேஜ்ல நான் வந்திருக்கேன், அதாவது இவருடைய பரம்பரையில நான் வந்திருக்கேன், அதனால நானும் ஒரு சந்து தான் சொல்லிப்பா. இவா பரம்பரையில ஒரு சந்துடு பரம்பரையில வந்ததுனால இவா சந்த் ஆட முடியாது, பக்கம் பக்கமா காவியத்தை எழுதினதுனால இவா சந்தாக ஆட முடியாது. இவாள்கிட்ட சந்தத்துவமே கிடையாது. தயவு செய்து இவாள் எடுத்து போய் தன்னுடைய டைத்தை வேஸ்ட் பண்ணாதேங்கோ அப்படின்னு பழிச்சுன்னு பேசுறார் துக்காராம் மகாராஜ். இதெல்லாம் வெறும் டூப்ளிகேட். உண்மையான சந்த் யாருன்னா, எப்பேற்பட்ட டஃப்பான சிச்சுவேஷன் லைஃப்ல வந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய சேலஞ்சு தன்னுடைய லைஃப்ல வந்தாலும் தன்னுடைய சாந்தியை இழக்காதவன் தான் உண்மையான சந்த். ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு ஆபத்து வந்துருதுங்கிறதுனால தான் பண்ணக்கூடிய நாம ஜபமோ தான் பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனமோ அவன் நிறுத்தினுட்டான்னா அப்புறம் அவன் சந்தாக முடியாதே. இந்த சந்துடைய லட்சணத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஸ்லோகம் நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும். நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷனம் அனுப்ரஜாமியகம் நித்தியம் பூஜையே தங்கிரேணுபிகி அப்படிங்கிறது. இதெல்லாம் 5 லட்சணங்கள் சொல்லுங்க. நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷனம் அப்படிங்கிற 5 லட்சணங்கள் சொல்லிருக்கு. உண்மையான சந்தனுடைய லட்சணங்கள் இது. நிரபேக்ஷம் அப்படின்னாக்கா எதையும் எதிர்பார்க்காதவர். ஒரு கால் நீங்க எதிர்பார்க்காம யாரோ ஏதோ உங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டா அப்படிங்கறதுனால அது நீங்க வாங்கி வச்சுட்டேன்னா உங்களுடைய நிரபேட்சத்துவம் போச்சு. பாண்டுரங்கனை மாத்திரமே நம்பிட்டு தான் இருக்கணும். தான் என்ன பண்றாரோ தன்னுடைய உழைப்புக்கு ஏதாவது கிடைச்சதான் வாங்கிப்பாரே தவிர தான் கேட்டு வாங்கிக்க மாட்டார், தான் கேட்காம கிடைச்சாலும் வாங்கிக்க மாட்டார். உண்மையான சந்த் நிரபேட்சம். இதுதான் நிரபேட்சத்துவம். அவருடைய அந்த கரணத்துல எப்பேற்பட்ட போகமும் போகிக்கிறதுக்காக ஒரு எண்ணமே வராது. அவரிடத்துல அந்த வாசனையே இருக்காது. அது மாரி முனி அப்படிங்கிறது மனநசீலனாக இருக்கக்கூடியவர். அகண்டனமான தாரணை இருக்கும் அவரிடத்துல, அவருடைய ஸ்வரூபத்துல. வேத சாஸ்திரங்கள்லாம் பிரமாணபூதமாக எதை சொல்லிருக்கோ அப்பேற்பட்ட ஸ்வரூப தாரணை இவருக்கு இருக்கும். அதனாலதான் முனி அப்படின்னு பேர். அடுத்தது சாந்த. சாந்த அப்படின்னா நிச்சலமா இருக்கிறது. சாந்த நிச்சலமா இருக்கிறதுனாக்கா தேகம் நிச்சலமா இருக்கிறது இல்ல. அது கொக்கு கூட மீனை பிடிக்கிறதுக்கு தேகத்தை நிச்சலமா தான் வச்சுட்டு இருக்காரு. சாந்தனவ சொல்ல முடியும் அப்படிங்கிறார். எவரிடத்துல அகந்தை இல்லையோ தேகத்துல, எவரிடத்துல காமம் குரோதம் லோபம் இதெல்லாம் எவரிடத்திலேருந்து அப்படியே கரைஞ்சு போயிடுத்தோ அவர்தான் சாந்த அப்படின்னு சொல்றது. நிர்வைர சமதர்ஷன அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்ந்து போகக்கூடிய குணங்கள். எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை சமதர்ஷனம். சமமா பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? எதை பார்த்தாலும் அதனுடைய ஹிருதயத்தை பரமாத்ம தத்துவம் இருக்கிறத பார்க்கிறது தான் சமதர்ஷனம். துவைத்த புத்தியே இல்லாதவர். எங்க துவைத்தம் இல்லையோ அங்க விரோதம் இல்லையே, எங்க விரோதம் இல்லையோ அங்க வைரியம் இல்லையே. இப்படி இருக்கிறவர் தான் சந்து. அந்த சந்துடைய சங்கத்துல யார் இருக்காளோ, சத்சங்கம் எவனுக்கு கிடைச்சதோ அவனுக்கு ஸ்வர்க்கமே கிடைச்சுடுத்து அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது.
அசத் சங்கம் எவனுக்கு கிடைக்கிறதோ அதுவே நரக்கம். இந்த சத் சங்கத்துல ஒரு க்ஷணார்த்தம் கூட ஒருவனுக்கு தன்னுடைய ஜீவன்ல கிடைச்சுடுத்துனா அதுவே பெரிய லாபம் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட சந்த், அப்பேற்பட்ட குரு நம்மளுக்கு கிடைக்கணும். அந்தந்த சிஷ்யனுக்கு தக்கப்படி என்னென்ன ஞான சாதனையில அவனை நிக்க வைக்கணுமோ அதுல அவனை நிறுத்தி வைப்பார். குருநாதாள் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ நம்மள அணுகவே முடியாத ஒரு వ్యక్తి இல்ல, இஷ்டமித்திரவா இருப்பார் அவர் அப்படின்னு சொல்றார். அப்படி பழகுவார் நம்மகிட்ட. நம்ம குடும்பத்தோட ஒரு மனுஷனா பழகிறவர் தான் நம்ம குருநாதாள். இதை நம்ம அனுபவிச்சிருக்கோமே. அதனால இந்த ஸ்லோகங்களுக்கு, இந்த பாகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றது ரொம்ப ரொம்ப சுலபம். குருநாதால மனசுல தியானம் வச்சுட்டோம்னா தானா கடகடகடான்னு இதெல்லாம் மனசுக்கு இந்த குணங்கள்லாம் அப்படியே புரிய வரும். நம்மளுக்கு இஷ்டமித்திர பாந்தவனாக இருக்கக்கூடியவர். நம்மளுக்கெல்லாம் பந்துவா இருக்காரு. எத்தனை பேருக்கு நம்மளுக்கெல்லாம் பந்துவா இருக்கார். சில பேருக்கு தாத்தாவா இருக்கார், சில பேருக்கு அப்பாவா இருக்கார், சில பேருக்கு அண்ணாவா இருக்கார். எல்லாம் ஒரே व्यक्ति தான். ஆனா பந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் பந்து, சரீர பந்துவோடையும் பெரிய பந்துவா இருக்கார் அவர். அதே சமயத்தை பிரத்யக்ஷ ஆத்மாவா இருக்கார். அவருடைய காம்பீரியம், அவருடைய தேஜஸ், அவரிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வீகமாக இருக்கக்கூடிய தன்மை, அதையே நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். பரமாத்மாவாகவே இருக்கார். ஏது யாரோ சில பொறுக்கேற்ற சில பாக்யவான்கள், அவளுக்கு அந்த தர்சனமும் கிடைச்சுடுத்து. பாத்திரமா இருக்கிறவர்கள் தானே அதெல்லாம் கிடைக்கும். ஆனா மற்றவர்களிடத்தையும் பழகிண்டு தானே இருக்கார். சின்ன குழந்தையானாலும் பழகிண்டு தான் இருக்கார். பெரிய பண்டிதனானாலும் பழகிண்டு தான் இருக்கார். அவளுக்கு தக்கபடி பழகிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட குரு கிடைக்கணுமா? அந்த குரு கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவோ ஜன்மங்கள்ல எவ்வளவோ புண்ணியங்கள்ல அவன் அளவு கடந்து பண்ணிருந்து அதெல்லாம் சேர்ந்து இருந்துனாதான் அப்பேற்பட்ட குருநாதாள் கிடைப்பார். அந்த குருநாதாள் மூலமாக ஸ்ரீபதி நம்மளுக்கு கிடைப்பான். சத் சங்கம் அப்படிங்கிறது என்னது? சத்குருநாதாளுடைய சங்கதி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அவர் கூடவே இருக்கிறது அந்த சத் சங்கம். கூடவே இருக்கிறதுனா பிசிக்கலா இருக்கிறது மாத்திரம் இல்ல, பிசிக்கலா இல்லாம அவர் கூடயும் நம்மளால இருக்க முடியும். இத்தனை பக்தாள் உலகம் முழுக்க ஸ்ரீ அண்ணாக்கு எவ்வளவு பக்தாள் இருக்கா. அங்க 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 எந்தெந்த தேசங்கள் எல்லாமும் இருக்காளே. ஏதோ ஒரு தேசத்தை அமெரிக்கால இருக்கா, ஆஸ்திரேலியால இருக்கான்னாலும் அவ கூட அவ இருக்கிறத அவளும் அனுபவிக்கிறாள் இல்லையா? அப்ப அதுல இருந்து என்ன தெரியறது? சத்குருநாதாளுடைய சங்கமோ சத்குருநாதாளுடைய சங்கத்தியோ பிசிக்கல் சங்கத்தி இல்ல, பிசிக்கல் சங்கத்தியும் இருக்கு. ஆனா பிசிக்கல் சங்கத்தி இருந்தா மாத்திரம் தான் அப்படி இருக்குங்கிறது கிடையாது. எங்கேயோ இருக்கா, வருஷத்துக்கு ஒரு தரம் பாக்குறா. ஆனா இவ எப்படி இருந்தாலும் அதெல்லாம் முழுக்க அவர் தெரிஞ்சின்றவரா இருக்கார். டெய்லி கூட இருந்து தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கார். வருஷத்துக்கு ஒரு தடவை நேருக்கு நேரம் மீட் பண்ணிக்கிறா. ஆனா தினமும் க்ஷணத்துக்கு க்ஷணம் ஹிருதயத்துக்கு ஹிருதயமா மீட் பண்ணிக்கிறா. எப்பேற்பட்ட அலாதியான விஷயம் இது. நேருக்கு நேரம் மீட் பண்ணிக்கும் பொழுது எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியா அப்படிங்கிற யோகக்ஷேமம் விசாரிக்கிறார். இவர்கிட்ட இந்த துக்கம்லாம் சொல்லணும் வேண்டாம் அப்படிங்கறதான் கிடையாது. உண்மையான சிஷ்யனுக்கு குருநாதன் கிட்ட வெச்சுக்கட்டே கிடையாது. குருநாதன் கிட்ட எப்பேற்பட்ட ஒளிவு மறைவும் கிடையாது. இருக்கிறத அப்படியே குருநாதன் இடத்துல அப்படியே கக்கி கொட்டிடுவான். அப்படி இருக்கணும்னு தான் குருநாதாலும் விரும்புறார். உனக்குன்னு ஒரு வெச்சுக்கிட்ட வேண்டாம்ப்பா, என்கிட்ட வரத்தையில எல்லாத்தையும் திறந்து விட்டு வா, நீ என்னுடைய சேர்ந்தவன் அப்படின்னு நான் தான் ஏத்துக்கிறேனே உன்ன. அப்ப நீ ஏன் உன்னை அடக்கிக்காத அப்படின்னு தான் அவரும் எதிர்பார்க்கிறார். இந்த சிஷ்யன் அப்படிதான் போகிறான். அப்படியே அவரிடத்துல போய் கொட்டறான். வாயை திறந்து பேசவே வேண்டாம். அந்த கண்ணீர் அவரை பார்க்கும் பொழுது கண்கள்ல இருந்து வரக்கூடிய தாரதாரியாக இருக்கக்கூடிய கண்ணீர்ல இருந்து அவர் கண்டுபிடிப்பார் இந்த கண்ணீர் ஏன் வந்ததுன்னு. அவர் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டா எதை கேட்கணுமோ அங்க போய் டனார்னு அந்த கேள்வி போய் விழும். ஆஹா, என் ஹிருதயத்தை இருந்துட்டு அப்படியே கேட்டாரேன்னு அவனுக்கு தோணும் இல்லையோ, அது தோணறதுலயே அந்த துக்கம் போயிடு, அது நிவாரணமும் கிடைச்சுடுத்து. அதுக்கும் மேல விசாரிச்சு துக்கம் எனதுன்னு கேட்டு அவன் கண்ணை தொடச்சு விட்டு அவனுக்கு நிவாரணத்தையும் கொடுத்து அவனுக்கு உபதேசத்தையும் கொடுத்து, இப்படி ஒரு குருநாதாள் இருந்தாளானால் நான் ஏன் அருமையான சிஷ்யன் ஆக மாட்டோம்? ஆவோமே. அப்போ மனசாலையும் கிரியைனாலையும் எல்லா விதத்திலையும்
அந்த சிஷ்யன் தன்னை அந்த குருநாதனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவான். இனிமே அவனுடைய ஜன்மா முழுக்க குருநாதாவுடைய வச்சனாமிருத்தம் மாத்திரமே இவனுக்கு ஜீவனாதாரமா போயிடும். குருநாதால் எதை சொன்னாலோ அதை மாத்திரமே பண்ணுவான். அந்த நின்று திரும்ப மாட்டான், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். குருநாதால் இப்படிதான் சொல்லியிருக்காரு, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு வழி உலகத்துக்கு அது பிடிவாதம்னு தோணும். ஆனா உண்மையில அது நிஷ்டை. இது பிடிவாதம்னா சொல்லுவா? இவர் அப்பப்போ இந்த சிஷ்யனை பார்த்து செக் பண்ணிட்டு இருப்பார். ஏதாவது தடைகள் இருக்கா கேட்கவே வேண்டாம். அந்த சிஷ்யனை பார்த்தாலே அவருக்கு தெரியும். சும்மா எக்ஸ்ரே ஸ்கேன் அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுவார். அவர் அடிச்சு இவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிடுவார். இவர் கொடுத்துட்டு போன சூடு இவனுக்கு அப்புறம் தான் உரைக்கும். சாதாரணம் இல்லை. குருநாதாள் இதோ பாஞ்ச பௌத்திகமான சரீரம்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆஹா, அவர் ஈஸ்வரனே. அப்பேற்பட்ட குருநாதாளுடைய சங்கம் கிடைச்சுடுத்துனா அந்த அந்த கரணம் மறுபடியும் சம்சாரத்தை நோக்கி திரும்புமா. துகாராம் மகாராஜ் படியிலே வளன அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்திரியா சகலா திரும்புமா, சம்சாரத்தை பார்த்து திரும்பாது. அப்பேற்பட்ட பாவத்தை உள்ள பிரதிஷ்டை பண்ணி வச்சுடுவார். பகவத் லீலைகள்லாம் நம்மளுக்கு சொல்லி யதார்த்தமான ஞானத்தை நம்மளுக்கு புகட்டி அதிலேருந்து வரக்கூடிய சுகங்களையும் தானே அதை எடுத்து கொடுத்து நம்மளுக்கு ஸ்ரத்தையும் அவரே வளர்த்து விட்டு நம்மளுக்கு பக்தியும் அவரே வளர்த்து விட்டு நம்மளுக்கு மனசுல பிரேமையும் உதிக்கி அவரே உதிக்க விட்டு எல்லாம் தானே பண்றார். எல்லாம் தானே பண்ணிவிட்டு நாம இப்படி இருக்கிறத பார்த்து ஆஹா அந்த குழந்தை இப்படி இருக்கேன்னு சந்தோஷமும் படுறார். சூரியனும் சூரியகாந்தி மணியும் சேர்ந்தா எப்படி அக்னி வருமோ, சந்திரனும் சந்திரகாந்த மணியும் சேர்ந்தா எப்படி தீர்த்தம் வருமோ, நாமும் சத்குருநாதாலும் சேர்ந்தோமானால் பக்தி அப்படி வரும் அப்படிங்கிறார் மகாராஜ். அருமையான உப்புமே. ராமகிருஷ்ண வாச்சா பாவஹா ஜிவாச்சா ஆத்மாஜோ சிவாச்சா ராமஜப அப்படிங்கிற அர்த்த சரணத்துக்கு வரும்போது சொல்றார், வாக்குன்னு ஒண்ணு இருக்குன்னா ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அதை பிரயோஜனப்படுத்தணும் நாம சொல்றதுக்கு. அப்படி பண்ணினோமானால் சார்த்தம், அதை பண்ணலையா வியர்த்தம். இந்த ராமஜபம் எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? பரமசிவன் தன்னுடைய ஆத்மாவாக வச்சிருக்கார் அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். ஆத்மானா என்ன? ஆத்மானா பிரேமைன்னு இங்க அர்த்தம் சொல்றார். ஒரு ஸ்லோகம், பிராச்சீனமான ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். திரவியத்தை விட தன்னுடைய புத்திரனிடத்துல பிரியம், புத்திரனை விட தன்னுடைய தேகத்தினிடத்துல பிரியம், தேகத்தை விட தன்னுடைய இந்திரியங்கள் இடத்த பிரியம், இந்திரியத்தை விட தன்னுடைய பிராணனிடத்துல இருக்கக்கூடிய பிரியம், பிராணனை விட ஆத்மாவிடத்துலதான் பிரியம். அது ஆத்மா. அந்த ஆத்மா பரமசிவனுக்கு ராமஜபமா. அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயம் அது? சங்கரனுடைய ராமநாம பிரேமை நிஷ்காமமான பிரேமை, அது நிர்நிமித்தமான இருக்கக்கூடிய பிரேமை. அதுக்காக தான் சொல்றார், ஏக தத்துவ நாம சாதித்தி சாதன துவைத்தாச்சே பந்தன பாதியே. அப்பேற்பட்ட நாம அது பரமசிவன் ஹிருதயத்தை எருக்க கட்டி வச்சிருக்கிற நாமா. அந்த நாமாவை சொன்னோமானால் துவைத்த பந்தனம் நம்மளுக்கு கிடையாது. துவைத்த பந்தனம்னா என்ன? சம்சார பந்தனம் சொல்லலாம், குணபந்தனம் சொல்லலாம், கர்மபந்தனம் சொல்லலாம், அகங்கார பந்தனம் சொல்லலாம், மமகார பந்தனம் சொல்லலாம். இதெல்லாம் துவைத்த பந்தனங்களுடைய விஷயங்கள். இதுலதான் எல்லா ஜீவன்களும் மாற்றி 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 மாற்றின்னு இருக்கு. தனக்கு தன்னை இதுல இருந்து விடுவிக்க முடியாம மாற்றின்னு இருக்கு. ஆனா ஒரு ஆச்சரியம், எவ்வளவோ ஜீவராசிகளுக்கு இதுல இருந்து விடுவிச்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் இல்லாம போயிடுத்த. அது எப்பேற்பட்ட துர்தெய்வம் பாருங்க. இந்த கட்டிலேயே இருக்கேன்னு இருந்துட்டு இருக்கு. இதுல இருந்து கட்டில இருந்து வரணும்னே அதுக்கு தோணல. அப்படி தோணி வரக்கூடியது ஒரு சாதகன் ரொம்ப ரேர், ரொம்ப அபூர்வம். எந்த சாதனை பண்ணாலும் சிலப்போ என்ன ஆகிறது, எந்த சாதனை பண்ணாலும் அந்த சாதனை அவனை கட்டி போட்டுடுறது. கட்டி போட்டுனா துவைத்தத்திலேயே இருப்பான், அஜ்ஞானத்திலேயே இருப்பான். அவனை ஞானம்தான் அவனை விடுவிக்கும். அந்த ஞானம் ஏக தத்துவ நாம சாதனையிலேருந்து வரும் அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் 10வது அத்தியாயத்தை இதே சொல்றான். நான் புத்தி யோகத்தை நான் தருவேன். எவன் பக்தி பண்றானோ அவனுக்கு. பக்தினா என்ன? எவன் என்னிடத்த பிரீத்தி வச்சிருக்கானோ அவன்.
அந்த புத்தியோகத்தை நான் கொடுத்து அவனை என் பக்கத்தை இன்னும் கிட்ட இழுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த கரணத்துல நானே பிரகாசிப்பேன், அவனுக்கு அனுகிரகிப்பேன். அந்த ஞான தீபம் அவன் ஹிருதயத்தை நானே தான் ஏற்றி விடுவேன். மோகரூபமாக இருக்கக்கூடிய அந்த காரத்தை நான் தான் போக்கி வைப்பேன். ஆகையினால அஞ்ஞானத்தையும் நான் தான் போக்கி வைப்பேன். நீ பண்ண வேண்டியது ஒண்ணுதான், அகண்ட நாம ஸ்மரணம் பண்ணு. அது பண்ணினையானால் பகவத் கிருப்பைக்கு பாத்திரமாவே, ஞானத்துக்கு பாத்திரமாவே, துவைத்த பந்தனத்தை போக்குறதுக்கு வழி உண்டாகும் இந்த ஜீவனுக்கு. நாமாமிருத்த கோடி வைஷ்ணவா லாதலி யோகிலா சாதலி ஜீவன கலா, இதெல்லாம் நீங்க சொல்றேன் அகண்ட நாம ஸ்மரணம் பண்ணுன்னு சொல்றேன். அதை பண்ண தோண வேண்டாமா? அந்த நாமஸ்மரணம் பண்றது தோண வேண்டாமா? இவர் கேட்கிறா, ஏன் தோணாது? ஸ்வீட் வேண்டாம்னு எவனாவது சொல்லுவானா? நாமாமிருத கோடி அப்படிங்கிற அதுக்காக ஸ்வீட் யாரா வேண்டாம் சொல்லுவாளா? சொல்ல மாட்டாளே. அப்படின்னா எல்லாரும் ஏன் நாமாக்கு வரதில்ல? எல்லாரும் ஏன் நாமாக்கு வரமாட்டேங்கிறா? இது வெறும் துவைத்த பந்தனத்தை மாத்திரம் போக்குறதுக்காக இல்லையே, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே, அமிர்தமா இருக்கே, எல்லாரும் வர வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொல்றார். எல்லாரும் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஆனா ஒருவனுக்கு ஜுவரம் இருக்குன்னு வச்சுப்போமே, அவனுக்கு பிடிச்ச பாயசத்தையே அவன் கிட்ட கொண்டு வச்சாலும் வேண்டாம் அப்படிங்கிறான். நாம் எல்லோரும் கலிகல்மஷமாக இருக்கக்கூடிய ஜுவரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது நாம அமிர்தமா இருக்கு, ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னா போக மாட்டேங்கிறோம். ஏன்னா இந்த ஜுவரத்தை அந்த ஸ்வீட்டு பிடிக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறார் அவர். ஆனா அந்த ஜுவரத்திலையும் பிடிக்க வைக்கக்கூடியவர் குருநாத்தால் தான். அவர் பிடிச்சு இழுத்து போட்டுப்பார். இது அமிர்தம் பா, இந்த நாமாமிர்தம், இது அமிர்தம், ஜீவன் அந்த அமரனாக ஆக்கக்கூடிய ஒரு அமிர்தம் இது. ஆனா அமிர்தத்துக்கும் நாமாமிர்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காம். என்னன்னா, நாமாமிர்தத்துக்கு பரமாமிர்தம்னு ஒரு பேர், அமிர்தத்துக்கும் மேல. அதாவது அமிர்தம் அப்படிங்கிறது சுவாதாமிர்தம், அப்சரசர்கள்லாம் கொடுக்கிறாளே ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய அமிர்தம் சுவாதாமிர்தமாம். உன்மாதாமிர்தம், தைத்தியர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் குடிச்ச மயக்கத்துல இருக்காளே அசுரர்கள்லாம், அதுக்கு உன்மாதாமிர்தம்னு பேர். சுப்தியாமிர்தம், தூக்கம் வந்து தூக்க டொக்க அடிச்சுட்டு இருப்பானே, அந்த டொக்க அடிச்சுட்டு இருக்கையில ஒரு அருமையான சுக்கத்தை அனுபவிப்பா, அதுக்கு சுப்தியாமிர்தம்னு பேர். திருப்தியாமிர்தம், தேவர்கள்லாம் பரிகக்கூடிய அமிர்தம் திருப்தியாமிர்தம், அவளுக்கு பசிக்கவே பசிக்காது. அப்புறம் பரமாமிர்தம்னு ஒண்ணு இருக்கு. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அமிர்தத்தை விநியோகம் பண்ணினதுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு அமிர்தத்தை வச்சுட்டாராம். அந்த அமிர்தம் தன்னிடத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கார். அதுக்கு பரமாமிர்தம்னு பேர். அந்த பரமாமிர்தத்தை பகவான் என்ன பண்றார், நாம சங்கீர்த்தனம் பண்றாளே அவளுக்கு பரமாமிர்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சு விடுறார். அதனால நாம சங்கீர்த்தனம் பண்ணினோமானால் பரமாமிர்தம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பாக்கியெல்லாம் அமிர்தம் இருக்கு இல்லையோ, அதான் வெறும் சரணை மாதிரி அப்படிங்கிறார். அதெல்லாம் வெறும் பேர் தான், அமிர்தம் பேர், சரணை மாதிரி தான் அது பேர். அது உண்மையான அமிர்தமே கிடையாது. அமிர்தம் தான் ஞானம், பிரம்மம், மோட்சம் அப்படின்லாம் உபனிஷத் சொல்றது. அமிர்தம், மரணத்தை வந்து எது போக்கடிக்குமோ அது அமிர்தம். அது எது போக்கடிக்கும்? பரமாத்மா தான் மரணத்தை போக்கடிக்கும். அது மாத்திரம் இல்ல, பரமாத்மாவுடைய நாமமும் இதை போக்கடிக்கும். இது ரெண்டுமே அவிநாசியாக இருக்கக்கூடியது. உபனிஷதங்கள்லாம் அமிர்தத்தை சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. நாமம் ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய அமிர்தம், அனிர்வச்சனீயமான அந்த ஆனந்தம் யாராலையும் சொல்லி மாளாது. ஞானமே சாத்தியமாக இருந்தும் மோட்சமே சாதனவா இருக்கு. ஆனா நாமாமிர்தத்துல நாமாவே சாத்தியம் சாதனை ரெண்டும் அதுவாகவே இருக்கு. அதனாலேயும் அது அமிர்தம். யாரு இந்த நாமாமிர்தத்தை அப்படியே தோஞ்சு கடக்காளோ, அந்த நாமாமிர்தத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரமாகவே யார் இந்த நாமத்தை சொல்றாரோ, அதனுடைய மாதுரியத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரமே யார் இது சொல்றாளோ, அவ மாத்திரம்தான் உண்மையான வைஷ்ணவர்கள். அந்த வைஷ்ணவர்கள்லாம் திடீர்னு சிரிப்பா, திடீர்னு நாமத்தை ஹோன்னு கத்தி சொல்லுவா, திடீர்னு பாடுவா, திடீர்னு ஆடுவா, திடீர்னு அழுவா. பகவன் லீலையெல்லாம் கேட்டுதான் இப்படிலாம் இருப்பா, இவாள் தான் உண்மையான வைஷ்ணவாள். அப்படிலாம் அந்த வைஷ்ணவாள்லாம் இருப்பா அப்படிங்கறத சொல்லிவிட்டு அந்த வைஷ்ணவாளுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் பாரு. ஒன்னு பிரகலாதன், ஒன்னு உத்தவன். ஹரிநாம நிஷ்டையில மாத்திரமே இருந்தான் பிரகலாதன். அசையவே அவருடைய பக்தி. ஹிரண்யகசிபு என்ன பண்ணினாலும், எவ்வளவு ஆபத்தை அவனுக்கு கொண்டு கொடுத்தாலும்
அசையவே அசையாம ஒரு பக்தியோடு இருந்தானே பிரகலாதன், அதுதான் இங்க சொல்றார் அவர். பகவான் பிரகலாதனை பார்த்து சொல்றான், நீதான் ஹே பக்த சிரேஷ்டான்னு கூப்பிடுறான். நீதான் பக்த சிரேஷ்டன். உனக்கு நான் கிடைச்சது பெருசு இல்லை பிரகலாதா. உன்னுடைய மார்க்கத்தை எவன் பின் தொடர்ந்து வரானோ உனக்கு கிடைச்ச மாதிரியே அவனுக்கு நான் கிடைப்பேன். இது என்னுடைய பிரதிஜை அப்படின்னு பகவான் பிரகலாதனுக்கு பண்ணின பிரதிஜை. சர்வசிரேஷ்டன் எனக்குன்னு சொல்லி. அதுபோல உத்தவனை பார்த்து பகவான் சொல்றான், உத்தவா, நான் இந்த லோகத்தை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்னை பற்றின இருக்கக்கூடிய ஞானத்தை நீதான் சம்ரட்சிக்க போகிற. குணங்கள்ல பகவான் சொல்றான், குணங்கள்ல உத்தவன் என்னோட எந்த ஒரு மாத்து கூட குறைச்சல் கிடையாது. உத்தவனும் என்ன மாதிரி தான் அப்படின்னு பகவானே டிக்ளேர் பண்றான். அவன் தான் இந்த உலகத்துல என்ன பத்தின ஞானத்தை உபதேசம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி பகவான் தானே உத்தவனுக்கு உபதேசமும் பண்றான். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் எல்லாத்தையும் தான் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. அப்போ இந்த யோக்கியத்தை உத்தவனுக்கு கிடைச்சதே. இந்த யோக்கியத்தை உத்தவனுக்கு ஏன் கிடைச்சது? அந்த யோக்கியத்தை பிரகலாதனுக்கு ஏன் கிடைச்சது? பகவன் நாம ஸ்மரணத்தினால மாத்திரம் தானே. கிருஷ்ணனே தாத்தான்னு பேரு பாண்டுரங்கனுக்கு. என்ன கேட்டாலும் கொடுப்பான் அப்படின்னு. உத்தவனுக்கு அவன் என்ன கொடுத்தான்? உத்தவனுக்கு தன்னையே கொடுத்தான். அதனால கிருஷ்ணதாத்தா. தன்னையே பகவான் கொடுத்த லாபம் லாதலா உத்தவன். உத்தவனுக்கு அந்த லாபலா லாதலா ரெண்டும் ஒரே வார்த்தை தான். உத்தவன் பகவான் தன்னையே கொடுத்தின்ற லாபம் உத்தவனுக்கு கிடைச்சது. அதனால நான் சொல்றேன், ஞானதேவமனே நாமஹே சுலப சர்வத்திர துர்லப விரலாசானே. நாம மகாத்மியம் அப்பேற்பட்ட நாமாத்மியம் சொல்லிட்டு வந்தேனே. நாம மகாத்மியம் இப்படி இருக்குன்னா அது சாதனையும் அது மாதிரி பெருசா டஃபா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அது ரொம்ப 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 சுலபமான சாதனை. கர்ம மார்க்கத்தை இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தையோ, யோக மார்க்கத்தை இருக்கக்கூடிய துஸ்தரத்தையோ, தபஸ் மார்க்கத்தை இருக்கக்கூடிய கடோரத்துவமோ எதுவுமே கிடையாது. இங்க பூர்வ புண்ணிய ஆனுகூல்யம் மாத்திரம்தான் நம்மளுக்கு வேணும். அது இருந்துடுச்சுன்னா சத்சங்கம் கிடைச்சு, குருநாத்தாள் கிடைச்சு, நாமஸ்மரண கோடியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த அமர்ந்து சொல்றார். ராம் கிருஷ்ண ஹரி.